கானான் எல்லையில் கால் வைக்கும் வரைக்கும் இஸ்ரவேலருக்கு எது தடையில்லாமல் கிடைத்தது? மன்னா. மன்னா சாப்பிட்டு யாருமே சாகல. மன்னா வேண்டான்னு சொன்னவங்க தான் செத்தாங்க. அனுதினமும் கர்த்தர் வார்த்தையினால் நம்மை போஷிக்கிறார், நடத்துகிறார் என்றாலே புரிந்து கொள்ளுங்கள், நமக்கான சுதந்திரத்தில் கால் வைக்கும் வரைக்கும் கர்த்தர் வாழ வைத்துக் கொண்டுதான் இருப்பார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுங்க, தேசத்தின் நன்மை அவர்கள் புசிக்கும் வரைக்கும் மன்னா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருந்தது. ஆமென். கர்த்தர் நல்லவர். மன்னா யாருக்கு கொடுக்கப்படுகிறதோ அவர்களுக்கு தேசத்துல நன்மையும் வைத்திருக்கிறார். அதாவது மன்னாவை விட்டுறாதீங்க. இந்த மன்னா வேண்டான்னு அவங்க காணல, தேசத்தின் நன்மை அவங்க புசிக்கல. ஆமென். நம்ம தேசத்தின் நன்மைக்காக மன்னாவை எடுப்போம். கொஞ்ச நாள் 40 நாள் 40 வருஷம் அப்படின்னு வரும்போது மன்னா யாருக்கும் வேண்டான்னு ஆயிடுது. எல்லாம் அந்த ஜனவரி 1ஆம் தேதி கேட்ட வாக்கு தத்துவம் அந்த ஜனவரியோட போச்சு. அப்படிப்பட்டவங்க நன்மையை காண முடியாது. வனாந்திரம் தான் அவர்களுடைய கடைசியா இருக்கும். வனாந்திரம் கடைசி அல்ல, வனாந்திரம் ஆரம்பம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வனாந்திரம் என்பது ஆரம்பம் தான். ஆரம்பமா 40 வருஷம் அப்படின்னு நமக்கு தோணும். அல்ல, இல்ல, வனாந்திரம் ஆரம்பம் தான். கர்த்தர் நல்லவர். ஆனா அந்த வனாந்திரம் அது சரியாய் காலேபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே காலேபுக்கு ப்ராமிஸ் பண்ணும்போது காலேபுக்கு வயசு 40. தேசத்தின் நன்மையை அவர் புசிக்கும் போது 85 வயசு. ஆனா 85 வயசுல காலேபுடைய சாட்சி என்ன அப்படின்னா, அன்னைக்கு இருந்த பலன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கும் போது 75 வயது, ஆபிரகாம் சுதந்திரிக்கும் போது 100 வயது. அப்ப 25 வருஷம் காத்திருக்க வைத்து ஒரு நன்மையை கொடுத்து 75 வருஷம் அந்த நன்மையை காண வைத்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் காத்திருக்க வைத்து ஒரு நன்மையை தாரார்னா கர்த்தருக்கு தெரியும் நம்மை வாழ வைக்க. நம்ம ஆண்டவர் நல்லவர். துன்பத்தின் நடுவானாலும் சரி, வேதனை வேளையானாலும் சரி, இயேசு நல்லவர்னு சொல்லி பழகணும். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.